அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரமாகறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, இல்லை அதே அப்படியே இருப்பீங்களான்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். குரு உங்கள் ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி, பரிபூர்ண ராஜயோகாதிபதி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு வருவார். குரு வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட், உங்கள் ராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதி கிரகம் சொல்லிடலாம். யோகத்தை செய்யக்கூடிய பிளானட், அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய கிரகம் குரு. குரு வந்து பாருங்கள், இயற்கை சுபகிரகம், நவகிரகங்களே முக்கியமான கிரகம் குரு. ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலே, குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு சிறப்பு. பார்க்குற இடத்த வந்து கோடி குற்றங்கள் இருந்தாலும், எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு வந்து குரு பார்வையில் நிவர்த்தி ஆகும். இப்போ விருச்சிக ராசி நேயர்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ போராடி இருப்பீங்க. இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. 2012லேருந்து 20 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நேரடியான பார்வை குருக்கு இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரம் அடைய போகிறார். எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 4 மாத காலகட்டங்களில் குரு வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் வரப்போகுதுங்க, உங்களுக்கு பணம் வரப்போகுது, சம்பாதிக்க போகிறீங்க, கஷ்டங்கள் விலக போகுது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு போனாலே பிரச்சனை, வேலையிலேருந்து வீட்டுக்கு போனால் பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கும், மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, யார் சொல்லியோ ஏதோ ஒன்று குழப்பம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையாக வாழ்க்கையே அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் பாருங்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது, குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்க போகுது, உங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுன்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தனியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது, உங்களோட திறமை வரப்போகுதுன்னு சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் வரும், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் விலகும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி குரு தான், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். காதல் திருமணம் நிறைவேறும். இந்த 4 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு காதல் திருமணம் நிறைவேறும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும். மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைச்சிருன்னு சொல்லிடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நேரடியான பார்வை குரு பார்வை, தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, செலவு பண்ணியிருப்பீங்க, புத்திர பாக்கியம் கிடச்சிருக்காது. எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பீங்க, எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. இந்த காலகட்டங்களில் குழந்தை கருத்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த 4 மாத காலகட்டங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோங்க சார், நாங்கள் எதுவுமே வரணும், எங்களுக்கு அமையலை, வர்றதெல்லாம் தட்டி போயிடுது, 99% வர்ற மாதிரி இருக்குது, அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே எங்களுக்கு லாக் ஆயிடுது. கூட இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, வயசு அதிகமாக போயிட்டுருக்கு, என்ன தான் எங்கள் நேரம் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க விருச்சிக ராசி நேயர்கள். இந்த காலகட்டங்களில் வந்து பாருங்கள், திருமணம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம், நிச்சயம் பண்ணிடுவீங்க. இல்லை வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே கல்யாணம் ஆயிரும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 மாத காலகட்டங்கள், பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. குரு வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு வேகமாக செயல்படுறதுனால வருமானம் வேகமாக வரும், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க, நல்ல வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்குங்க, நல்ல லாபம் கிடச்சிரும். உங்களுக்கு பணம் வரப்போகுது, சேஃப்டி பண்ண போகிறீங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கார், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படப்போகுது. ஏன்னா ராசி குரு பார்க்குறதுனால வெளிச்சம், உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இருட்டுக்குள் இருந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம். உங்களுக்கு குரு பயிற்சியே உங்களுக்கு நல்லா தான் இருந்தது, இப்போ வக்ரமாகறதுனால அவர் ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். நல்ல மாற்றத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம்னு சொல்லிடலாம். குரு வேற எங்கே பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. கேது 11ல் இருக்கார். 11ஆம் இடத்தை பார்த்தனால அந்நிய நபர்களால் உதவி கிடைக்கும். 2ஆம் திருமணம், மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் நல்ல நேரம். உங்களுக்கும் நல்ல வரன் அமையும். உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும்.
நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் கிடைச்சாலே பணத்தை சேஃப்டி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். விரையும் கம்மியாகுது, லாபம் அதிகரிக்குது. அப்போ எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு விலகிருச்சுன்னு அர்த்தம். ஆசை நிறைவேறுங்க. நீங்கள் நினச்ச பொருள் வாங்க முடியும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியும், வாகனம் வாங்க முடியும், சொத்து சேர்க்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு அமையும். அதே 11ஆம் இடங்கிறது வந்து அபிலாஷை நிறைவேறுறது, நினச்சது நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ராசிக்கு குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகர ராசி. அப்போ முயற்சி, நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடச்சிரும். தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, தொழில் ஆரம்பிக்க முடியும். வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, தாராளமாக வெளிநாடு போகலாம், தடங்கள் கிடையாது. தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும், மூத்த சகோதரர்கள் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. குடும்பத்தில் அந்த பிரிஞ்சு இருந்த குடும்பமெல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. இதெல்லாமே இந்த குரு பகவானால் நடக்கும். ஏன்னா குருங்கிறது ஒரு யோக கிரகம். உங்கள் ராசிக்கே ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் அவர் தான், பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான், குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அப்போ பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கஸ்டமர், நிறைய வாடிக்கையாளர், நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்கள் தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்ய முடியும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீரியட்னு சொல்லிடலாம், நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் இல்லாமல், சரி உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் பணப்புழக்கம் அதிகரித்தாலே ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு அர்த்தம். இப்போ பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது, பணப்புழக்கம் தான் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வருமானத்தோடு இருக்க போகிறீங்க, பணத்தோடு இருக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய லாபங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த குரு வக்ரம் அடைகிறனால உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? எப்போ குரு பயிற்சி வந்ததோ அப்போ வரைக்கும் குரு பயிற்சினாலே உங்களுக்கு விருச்சிக ராசினர்களுக்கு பெரிய கஷ்டங்களோ சோதனைகளோ எதுவும் நடக்க கிடையாது. நல்லா தான் இருக்கீங்க. ஜாதகத்தில் கெட்ட தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்க கூட ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க. ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகாதிபதி, உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு சுபர்களோட தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அதிகரிக்க தான் செய்யுது. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், நான் விருச்சிக ராசினர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே விருச்சிக ராசினர்களோட வாழ்க்கை தலைகீழ மாறி இருக்குது. நிறைய நல்லது அனுபவிக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் கஷ்டத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னா ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய பிளானட் தசாபுத்தி வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை செக் பண்ணுங்கள். உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் கர்மா பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. அதுதான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். நல்லது அனுபவிக்க போகிறதா நல்லதே நடக்கும், கெட்டதை அனுபவிக்க போகிறதா தொடர்ந்து கெட்டதாக நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.